பிரிந்த தம்பதிகளை ஹனுமன் இணைக்க உதவி செய்தார். அதனால் சுந்தரகாண்டம் படிப்பதால் தம்பதியரிடையே ஒற்றுமை நிலவும், திருமணம் கைகூடும், ஜாதக தோஷங்கள் நீங்கும். அதுவரை சாதாரண வானரராய் இருந்த மாருதி இலங்கை சென்று வந்த பிறகு சீதாராம லட்சுமண பரத சத்ருக்னர்களோடு இணைந்து புகழ் பெற்றார் அல்லவா? ராமனோடு லட்சுமணரும் சீத்தையும் மட்டுமல்லாமல் ஹனுமனையும் சேர்த்தே பூஜிக்கிறோமே. அதனால் சுந்தரகாண்டம் படிப்பவர்களுக்கு வேலை கிட்டும், புகழ் தேடி வரும், எடுத்த காரியம் ஜெயமாகும், உத்தியோக உயர்வு கிடைக்கும், விளைச்சல் அதிகரிக்கும், தொழிலில் லாபம் பெறலாம், வழக்குகள் வெற்றி பெறும். சீத்தையின் துக்கம் என்னும் வியாதிக்கு ஔடதமானவர், தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பார். அதோடு நற்குணங்கள் பெருக பாப்பங்கள் அழியும், எதிரிகள் தலை தூக்க மாட்டார்கள், தீங்கு செய்ய நினைப்பவரை தீங்கை அடைவர். 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் மட்டும் ஹனுமனின் செயல்திறனை பற்றி 2885 ஸ்லோகங்கள் 68 சர்க்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நாம் 7 நாள் பாராயணமாக